Tamil Nadu State Board Syllabus, Class 11 Physics, Unit 3, Laws of Motion. Already we have uploaded 6 questions in the part 1 of this video series. Today we are going to see from question number 7 onwards. Come on, let us see. Question number 7. Define non-inertial frames. Answer. The frames of reference that are accelerating relative to inertial frames of reference are called non-inertial frames. இப்போ non-inertial frames அப்படின்னா என்னன்னா நிலைமமற்ற குறிப்பாயங்கள். இப்போ நிலைமமற்ற குறிப்பாயங்கள்னா என்னன்னா எந்த குறிப்பாயங்கள் எல்லாம் ஒரு நிலைமமான அல்லது நிலையான குறிப்பாயத்தை பொறுத்து முடுக்கம் அடைகின்றனவோ அவைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், நிலைமமற்ற குறிப்பாயங்கள், அதாவது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் the frames of reference that are accelerating relative to inertial frames of reference are called non-inertial frames. Now let us move on to the next question. Question number 8. Write down the Newton's second law in the derivative of position vector form. அதாவது நியூட்டன் செகண்ட் லா நம்ம படிச்சிருப்போம், அதுக்குரிய ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆனால் அதே நியூட்டன் செகண்ட் லாவை ஒரு பொசிஷன் வெக்டார், அதாவது ஒரு நிலை வெக்டார்னுடைய டெரிவேட்டிவ் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ஆன்சர். ஆக்சலரேஷன் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாடி. ஒரு பொருளின் நிலை வெக்டரின் செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது இரண்டாவது வகைக்கெழு, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முடுக்கம்னு சொல்லுவோம். அதனால தான் ஆக்சலரேஷன் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாடி. ஒரு பொருளினுடைய நிலை வெக்டர்னுடைய இரண்டாம் வகைக்கெழு. அப்போ அது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் அப்படின்றது ஆக்சலரேஷன், இங்கே ஆர் வெக்டார் அப்படின்றதும் பொசிஷன் வெக்டார், அதாவது நிலை வெக்டார். அதனுடைய இரண்டாம் வகைக்கெழு செகண்ட் டெரிவேட்டிவ்னா டி ஸ்கொயர்டு ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம எழுதியிருக்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதாவது எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். இப்போ இந்த ஏ வெக்டாருக்குரிய அந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. இப்போ பொதுவாக நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை எப்படி எழுதுவோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி அப்படின்னு எழுதுவோம், அல்லது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு எழுதுவோம். இவங்க செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்மில் எழுத சொன்னனால எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம். இதுதான் என்னது நியூட்டன் செகண்ட் லாவை பொசிஷன் வெக்டர்னுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்மில் எழுதுகிற மெத்தட். நவ் 9th question, define 1 Newton. இப்போ 1 நியூட்டன்றது என்னது? ஃபோர்ஸோடைய யூனிட், அதை டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர். 1 Newton is defined as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration 1 meter per second squared in the direction of the force. அப்போ இந்த 1 நியூட்டன் அப்படின்ற இந்த யூனிட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாஸ் இருக்குது, ஒரு நிறை இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோகிராம் நிறை இருக்குது, மாஸ் இருக்குது. அதன் மீது ஒரு விசை செயல்படுது. அப்படி செயல்படும் போது அந்த மாஸை அதை ஆக்சலரேட் பண்ணுது, முடுக்கமடைய செய்கிறது. எவ்வளவு முடுக்கமடைய செய்கிறதுனா 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்டு அளவுக்கு முடுக்கமடைய செய்யுது. எப்படி முடுக்கமடைய செய்யுதுன்னா அந்த விசையின் திசையிலேயே முடுக்கமடைய செய்கிறது. அப்படி செய்தால் அந்த விசையினுடைய அளவை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாமா? 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? நிலைமம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆன்சர். த inability ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா. இப்போ பொருள்கள் ஓய்வு நிலையில் இருக்கு, அது தங்களுடைய நிலையை தாங்களே என்ன செஞ்சு கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு புக்கு ஒரு டேபிள் மேலே இருக்குன்னா அந்த புக்கு தானாக நகராது, அதன் மீது நம்ம அதை தள்ளணும் அல்லது அதை இழுத்தாதான் அது நகரும். அப்போ
அதே நேரத்தில் இப்படியும் சொல்லலாம், ஒரு பொருள் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு, அது தானா என்ன செய்யாது, நிற்காது. அங்கேயும் ஏதாவது ஒரு விசை வெளிப்புறத்திலிருந்து செயல்பட்டாதான் அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும். இப்படிப்பட்ட பொருள்களினுடைய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். Now, question number 11. What is meant by a free body diagram? பிசிக்ஸ்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன? Answer. Free body diagram is a simple tool to analyze the motion of the object using Newton's laws. அப்ப இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ன்றது என்னன்னா, ஒரு எளிமையான ஒரு டூல்னா என்ன, ஒரு யுத்தி, ஒரு மெத்தட் கூட வச்சுக்கலாம், அல்லது ஒரு கருவின்னு கூட வச்சுக்கலாம். எதுக்கு இது பயன்படுதுன்னா, ஒரு பொருளினுடைய இயக்கத்தை நியூட்டனின் இயக்க விதிகளை பயன்படுத்தி ஆய்வு செய்வதற்கு பயன்படக்கூடிய டயக்ராம் தான் எனது ஃப்ரீ பாடி டயக்ராம். அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்னா அது ஒரு எளிமையான ஒரு முறை. எதற்கு பயன்படுகிறதுனா, பொருளினுடைய இயக்கத்தை ஆய்வு செய்வதற்கு. எப்படி ஆய்வு செய்வதற்கு? நியூட்டனின் விதிகளை பயன்படுத்தி ஆய்வு செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு சிம்பிள் டூல் தான் எனது ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ கொஸ்டின் நம்பர் 12. வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு டிரா த ஃப்ரீ பாடி டயக்ராம்? இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை நம்ம வரையணும்னா அதுக்கு எந்தெந்த விதிகளை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும்? ஆன்சர். நம்பர் 1. ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம்னா அந்த பொருளின் மீது செயல்படுகின்ற விசைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன விசைகள்னு அதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப், ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். இப்போ எந்த பொருளினுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோமோ அந்த பொருளை அப்படியே வரையக்கூடாது. இப்போ வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுகுதுன்னா அந்த ஆப்பிளை அப்படியே வரையக்கூடாது. அந்த ஆப்பிளை வந்து ஒரு புள்ளியாக தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அடுத்து தேர்ட் ஒன், டிரா த வெக்டார்ஸ் ரெப்ரசன்டிங் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அந்த பொருளின் மீது செயல்படுகிறதான விசைகள் அவற்றினுடைய வெக்டர்களை அங்கே குறிப்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் வந்து மரத்துல இருந்து விழுகுதுன்னா கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யும், செயல்படும். அப்போ அதை வந்து ஆரோ மார்க் போட்டு அதை வரையணும். வேற ஏதேனும் விசைகள் செயல்பட்டாலும் அதையும் ஆரோ மார்க் போட்டு அதை மார்க் பண்ணணும். அப்போ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் அல்லது அந்த ரூல்ஸ். Now, question number 13. Define concurrent forces and coplanar forces. Answer. A collection of forces is said to be concurrent if the lines of forces act at a common point. இப்போ ஒரு விசைகளின் தொகுப்பை வந்து நம்ம கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பனா, இஃப் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் அ காமன் பாயிண்ட். அந்த விசைகள் அனைத்தும் ஒரே ஒரு புள்ளியிலிருந்து செயல்படுவது போல் தோன்றினால் அல்லது ஒரே புள்ளியில் செயல்பட்டால் அந்த விசைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, if the concurrent forces are in the same plane they are called coplanar forces. இப்போ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே, இப்போ கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னா ஒரு மைய விசைகள், அந்த கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே தளத்தில் அமைந்திருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். Now question number 14. State Lamy's theorem. Answer. If a system of three concurrent and coplanar forces is in equilibrium, then the magnitude of each force of the system is proportional to sine of the angle between the other two forces. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துல 3 கான்கரண்ட் மற்றும் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த 3 விசைகள் எப்படிப்பட்டதுன்னா கான்கரண்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கோப்ளானாராகவும் இருக்கணும். அந்த 3 விசைகளும் ஈக்குலிபிரியம்னா என்ன, சமநிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு விசையினுடைய எண் மதிப்பு, மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ், அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா மற்ற 2 விசைகள் இருக்குல்ல, அந்த மற்ற 2 விசைகளுக்கு இடையே ஒரு கோணம் இருக்கும். அந்த கோணத்துக்கு சைன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த சைன் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்கும்.
அதான் இதனுடைய பொருள். இப்போ இந்த லாமிஸ் தியரத்தை ஸ்டேட்மெண்ட்லையும் எழுதணும். அதை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் f1 vector by sin alpha is equal to modulus of f2 vector by sin beta is equal to modulus of f3 vector by sin gamma. இந்த மாதிரியும் இந்த லாமிஸ் தியரத்தை ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதலாம். So with this video has come to an end. Let us continue our studies in the next video.